காமன் பீப்புளுக்கு சார் ரொம்ப சாதாரணமாக தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு வாழ்க்கை மட்டும் நகர்த்தி கொண்டு சென்று கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்கம் நேற்று வந்து சட்டமன்றத்தில் என்ன பேசுறது அப்படிங்கிறத பற்றியோ இல்லை முதலமைச்சர் எதை வந்து வலியுறுத்துகிறார் அப்படிங்கிறத பற்றியோ பெரிதாக அக்கறையும் இல்லை. அதை அவர்கள் அதில் ஒரு ஆர்வம் காட்ட போகிறதும் கிடையாது. சரிங்களா? ஒரு 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 குறிப்பிட்ட சதவிகிதத்தில் மக்களை நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல, சரியா? ஆனால் இது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறதுனால தான் இதை குறித்த விவாதங்கள் தேவை அப்படின்ட்டு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா? இல்ல, அது குறித்து விவாதங்கள் தேவை. அது உடனடியாக நடக்குங்கிற நம்பிக்கை அவருக்கும் இல்லை. இல்ல, ஓகே. ஏன்னா சட்டத்தை வந்து ஆர்டிகல் 368 படி சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆனால் இது குறித்து விவாதங்கள் தேவை என்று சொல்லி, ஆனால் ஒரு வரலாற்று பதிவை இதை வந்து தான் முதலமைச்சராக இருந்த போது இப்படி ஒன்று இந்த பேரவை செய்தது அப்படிங்கிற பதிவை உருவாக்கி இருக்கிறார், கலைஞர் செய்திருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியில ஒரு கமிட்டி போட்டாங்க, ஜஸ்டிஸ் ராஜமன்னாருக்கு முன்னாடி ஒரு கமிட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் பூஞ்ச் கமிட்டின்னு சொல்லி யூபிஏ அரசாங்கம் இருக்கும்போது அப்பவும் ஒரு கமிட்டி போட்டாங்க. இது எல்லாமே ஒரு விஷயம். வெங்கடாச்சலையா கமிட்டி, பூஞ்ச் கமிட்டி, இப்படி பல கமிட்டி போட்டாங்க. எல்லா சர்க்காரியா கமிட்டி 82 83 இந்திரா காந்தி போட்டு, அந்த இந்திரா காந்தி போட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்காக தான் ஸ்டேட் கமிஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற பொழுது அந்த மாநில முதல்வரோட பேச வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டும் இருந்தார்கள். அது முக்கியமான பாயிண்ட், நீங்க கவனிங்க. அதே மாதிரி பூஞ்ச் கமிட்டி ஒரு விஷயத்தை சொன்னா, தி பிளசர் டாக்ட்ரின் ஆஃப் த கவர்னர் should not be there. அதாவது ஜனாதிபதியுடைய மகிழ்ச்சிக்குரிய இருக்கிறவர்கள தான் கவர்னர் கண்டினியூ பண்ணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு பாருங்க, அதை எடுக்க வேண்டும். அதே மாதிரி கவர்னருக்கு அதிக அதிகாரங்கள் கிடையாது என்பதை நீங்க சுட்டிக்காட்ட வேண்டும் என்றும் பல தகவல் வந்திருக்கு. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அது இந்திய நாட்டு அரசியல் சட்டம் வந்து பார்ட் 7ல ஆர்டிகல் 239 படி 3 பிரிவுகளை கொண்டு வருதுங்க. மத்திய அரசாங்கத்துக்கு என்னென்ன வேலை, மாநில அரசாங்கத்துக்கு என்னென்ன வேலை. மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கம் சேர்ந்து பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த பொதுப்பட்டியல், அதாவது மாநில அரசாங்கத்தில் பட்டியலில் வர்ற விஷயத்த சட்டம் இயற்ற உரிமை யாருக்கு இருக்கு? மாநில அரசாங்கத்துக்கு மட்டும் தானே இருக்கு. இது சாதாரண மக்கள், உதாரணம் சாதாரண மக்களுக்கு புரியுற, விவசாய சட்டத்தை கொண்டு வந்து யாரு? விவசாயம் எந்த பட்டியலில் இருக்கிறது சார்? உண்மையில நான் வந்து அக்ரி மினிஸ்ட்ரியில ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கிறேன், அக்ரி மினிஸ்ட்ரியில ஆர்டர் வாங்கியிருக்கிறேன், சரியா? அக்ரி மினிஸ்ட்ரி சொல்லுது அது ஸ்டேட் சப்ஜெக்ட். அதான் அக்ரி மினிஸ்ட்ரி சார் எனக்கு ரிட்டர்ன் என்ன நான் சொல்ல வர்றேன்னா, விவசாயம் வந்து மாநில பட்டியல இருக்கு, மாநில பட்டியல தான் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது சட்டமா தான் சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா மத்திய பட்டியல 97 இருந்தது, பிஜேபி ஆட்சிக்கு வந்த அப்புறம் 100 ஆயிருச்சு. ஸ்டேட் லிஸ்ட்ல 66 இருந்தது, இப்ப குறைஞ்சு 61 ஆயிருச்சு. அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 47 இருந்தது, 52 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்லயோ அல்லது மாநில பட்டியல இருக்கிற ஒரு விஷயத்தையோ நீங்கள் சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலத்தோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், விவசாய சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது எந்த மாநில அரசோடு கலந்து ஆலோசித்தார்கள்? அப்பொழுது அந்த ஆட்சியில இருந்த எடப்பாடி பழனிசாமி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரா? அதே மாதிரி இப்ப வந்து கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் முழுமையும் மத்திய சட்டம் வருகிறது. இந்த மத்திய கேபினெட்டை உருவாக்கி மினிஸ்டர் தனியா கொண்டு வந்தா சென்ட்ரல் லாவே நீங்க அவங்க வந்து வச்சிருக்கலாம் சார். there are central cooperative societies, மத்திய அரசாங்கத்துடைய கோஆபரேட்டிவ் நிறுவனத்துக்கு அவங்க வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு கோஆபரேட்டிவ் ஆக்ட் கொண்டு வரும் பொழுது நாம என்னென்ன முறை எடுத்தோம்? அது சாதாரண கிராமத்துல இருக்க விவசாய சம்பந்தமானது. இன்னைக்கு வந்து கூட்டுறவு சொசைட்டி என்பது விவசாய சம்பந்தமானது, சாதாரண மக்களுக்கானது, மீனவர்கள் சம்பந்தமானது. ஆனா இன்னைக்கு அந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது 1976 எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. நீங்க ஆட்சியில இருந்தீங்களா, நீங்க ஏன் கேட்கலங்கற? நான் கேட்கிறேன், நீங்களும் ஆட்சியில இருந்தீங்கல்ல, அதிமுக ஆட்சியில இருந்ததுல, அதிமுக பாஜக இப்போ கூட்டணியில இருக்குல்ல, இப்ப சொல்லுங்க, கல்வியை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் சொல்ல முடியுமா உங்களால? இன்னைக்கு உயர்கல்வி முழுவதையும் அவர்களுக்கு எடுத்து கொண்டு விட்டார்கள். மெடிக்கல் கவுன்சிலே அவங்க கையில எடுத்துட்டாங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க கைக்கு போயிருச்சு. கல்வியில இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் ஒன்றா எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அன்னைக்கு வந்து நீங்க சொல்லுங்க, இப்போ நாங்க மாநில பட்டியலுக்கு திரும்ப கொண்டு வரோம் சொல்ல முடியுமா உங்களால? விவசாய சட்டங்களை விவசாயிகள் போராடியதன் விளைவாக இன்னைக்கு திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. ஆனா அது மாநில சட்டம். அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்ல நம்ம வந்து 52 லிஸ்ட் இருக்குங்க பொதுப்பட்டியல்ல. இந்த 52 சம்பந்தமாகவும் நீங்கள் சட்டம் இயற்றுகிறபடி எந்த மாநில அரசிட்ட பேசுறீங்க? இல்லவே இல்லை, பேசவே இல்லை. அப்போ மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரங்கள் மக்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம்?
வரி கட்டுறதுக்கு மேல மத்திய அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு என்னங்க சம்பந்தம்? மாநில அரசாங்கம் தான் மக்கள் பக்கத்தில் நிற்பவர்கள், மாநில அரசாங்கம் தான் மக்களோடு பேசுவார்கள். மத்திய அரசாங்கத்துக்கும் மக்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? ஓட்டு போட்டதுக்கு பிறகு அவர்கள் எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து பேசுறாங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க தான் கல்வி கொடுக்கிற பெயர்ல, விவசாயிகளுக்கு உதவி செய்கிற பெயர்ல, மருத்துவம் கொடுக்கிற பெயர்ல மக்களிடம் நெருக்கமாக இருப்பது யார்? மாநில அரசாங்கம். அப்ப இந்த மாநில அரசாங்கத்துக்கு கல்வியின் சுதந்திரம் என்று இல்லை, மருத்துவ சம்பந்தமான சுதந்திரம் இல்லை, இப்படி பல்வேறு விதமான சுதந்திரங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நீங்க அத்தாரிட்டரி மத்திய அரசாங்கம் தான், மத்திய அரசாங்கம் நீங்க கேட்டீங்களா? சொல்லுங்க. விவசாய சட்டம் கொண்டு வந்த பிறகு அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சா? சட்டம் இன்னைக்கு வந்து கோஆபரேட்டிவ் சட்டம் தெரிவிக்கலையா? சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கா சார் அந்த சட்டம்? விவசாய சட்டம் இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாம் போராட்டத்துக்கு ஆதரவு அதிமுக நிலைப்பாடு என்ன சொல்லுங்க. எங்க நிலைப்பாடு சொல்றான் சார். ரொம்ப ஒண்ணு இல்ல, இந்த சட்டம் நிக்காதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு எங்களோட பிஜேபி மந்திரியோட ஏற்றி 5 பேரை கொல்ல பிறகு மிகப்பெரிய போராட்ட நாடு நடந்த பிறகு வழி இல்லாமல் எந்த மோடி சொன்னாரு, இங்க அண்ணாமலை என்ன சொன்னாரு? இந்த சட்டத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப், இதை கூட நாங்கள் திரும்ப பெற மாட்டேன் என்று சொன்ன அந்த அரசாங்கம் மோடி வாயாலேயே திரும்ப பெற வைக்கப்பட்டது. ஓகே 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 ஓகே